வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அட்லாண்டிஸ் ப்ரோ .ioவில் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்சேஞ்சு, அமெரிக்கன் எக்ஸ்சேஞ்சு இதில் வந்து ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து நம்ம வந்து பண்ண உடனே $100 நம்மளுக்கு வந்து கிடைக்குது. அதேமாரி நீங்கள் எத்தனை பேர் டைரக்ட் ரெஃபரல் கொடுக்குறீங்களோ ஒவ்வொரு டைரக்ட் ரெஃபரலுக்கும் $100 நம்மளுக்கு வரும். இப்போ 10 பேர் நீங்கள் ரெஃபரல் பண்ணுறீங்கன்னா $1000, 5 பேர் ரெஃபரல் பண்ணுறீங்கன்னா உங்கள் லிங்க் மூலிமா $500. அது இல்லாமல் நீங்கள் அன்லிமிட்டடாக எத்தனை பேர் வேணாலும் பண்ணலாம். அதேமாதிரி நீங்கள் அறிமுகப்படுத்தின நபர்கள் 2வது லெவலில் அவங்க ரெஃபரல் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு $50 வரும். அதேமாதிரி 3வது லெவலில் அவங்க ரெஃபரல் பண்ணும்போது அங்கேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு $20. இது மாதிரி அன்லிமிட்டடாக இந்த ரெஃபரல் ப்ரோக்ராம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் $5000, $10,000, $50,000, $1,00,000 நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அதை டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள், பெரிய லெவல் ஏர்ன் பண்ணலாம். இதில் நம்மளுக்கு வரக்கூடிய டாலர் வந்து லைவில் இருக்கிற காயினை நீங்கள் எந்த காயின் வேணால் நீங்கள் வந்து பை பண்ணி வைக்கலாம். அதற்கான கேஒய்சி ப்ராசஸ்ஸு நம்மளுக்கு எப்போ கம்ப்ளீட் பண்ணுறோமோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ட்ரேடு நம்மளுக்கு வந்துருக்கக்கூடிய டாலரை வச்சு ட்ரேடு வந்து நம்ம இது பண்ணி அமௌண்ட்டை நம்ம வந்து எடுத்துக்கலாம். அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. உடனே இந்த லிங்க்கில் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருங்க, அதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து எப்படி இதில் வந்து ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஏடிஏன்னு ஒரு காயின் இருக்கு இல்லையா, அந்த காயின் நம்ம எப்படி பை பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஏடி எது இருக்கு இல்லையா, இதில் வந்து ட்ரேடு நம்ம டச் பண்ணோம். ஏடிஏ பேர் வந்து யூஎஸ்டிஏன்னு போட்டிருக்கு இல்லையா, அதை வந்து லெஃப்ட் சைடில் இப்படி தள்ளணும்னா மேலே வரும். வந்து ப்ரைஸ் வருது. இப்போ வந்து நம்ம டச் பண்ண ப்ரைஸில் வந்து டாப்பில் இது பண்ணால் நம்ம வந்துடும், கீழே வந்துடும். இது மாதிரி ப்ரைஸ் வந்து 0.37 போட்டிருக்கான். இங்கே நம்ம வந்து எத்தனை டாலருக்கு நம்ம பை பண்ண போகிறோம். இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு $200 நான் பை பண்ண போகிறேன்னா $200 $100 37 காயின். இப்போ $100 போடுறேன் உதாரணத்துக்குன்னா கீழே வந்து 37 காயின் நம்மளுக்கு ஏடியை வரப்போகுது இல்லைங்களா. நான் வந்து பை ஆர்டர் போடுறேன். ஃபஸ்ட்டு இந்த ப்ரைஸு இந்த இடத்துல இங்கே காமிக்கணும். காமிக்கலைன்னா நீங்கள் போய் இந்த ப்ரைஸ் டாப்பில் இருக்க அந்த ப்ரைஸ் வந்து டச் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து கீழே காமிக்கும். எத்தனை டாலர் நீங்கள் வாங்க போகிறீங்களோ அதை இங்கே டைப் பண்ணிங்கன்னா கீழே எவ்வளோ காயின் உங்களுக்கு வரும் அப்படின்னு இங்கே காட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் பை கொடுத்தீங்கன்னா இமீடியட்டாக ஆகிடும். ஹையஸ்ட் ப்ரைஸில் போட்டிங்கன்னா உடனே ஆகிடும். கம்மியான ப்ரைஸ் போட்டிங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் இது மாதிரி பண்ணலாம். இப்போ பை கொடுக்குறோம். வேல்யூ எவ்வளோ டாலருக்கு பை பண்ண போகிறேன்னு போட்டாச்சு, ப்ரைஸ் பார்த்தாச்சு. கீழே வந்து எவ்வளோ காயின் நம்மளுக்கு வரப்போகுது, 37 காயின் இல்லையா, பார்க்கலாம். இப்போ பை கொடுக்குறோம். ஆர்டர் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சியா, ஓகேங்களா. இப்போ பேலன்ஸு இது இங்கே வந்து நம்மளுக்கு வந்துடும். அது கம்ப்ளீட் ஆனவுடனே நம்மளுக்கு இங்கே வந்துடும், இந்த இடத்துல வந்துடும். இப்போ வந்து மெயின் பேஜில் நம்மளுக்கு பேலன்ஸ் வந்துடுச்சா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு அந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட்டு ஆகலை, அதனால நம்மளுக்கு இன்னும் அது டர்ன் வந்து காட்டல. இப்போ ட்ரேடில் போனால் நம்ம மறுபடியும் அங்கே போய் பார்க்கலாம். ஆர்டர் ஹிஸ்ட்ரிக்காக இருக்கு பார். ஆர்டர் க்ளோஸ் ஆனவுடனே வரும். அடுத்தது நம்ம இப்போ பிடிசி எப்படி பை பண்ணுறது. பிடிசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிடிசி இருக்கு இல்லையா, இது டச் பண்ணிங்கன்னா இங்கே ட்ரேடுன்னு வரும். அந்த ட்ரேடு டச் பண்ணுங்கள். வந்து பிடிசி யூஎஸ்டிடின்னு பேர் இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணணும். அதை மாற்றணும். நம்ம இங்கே யூஎஸ்டிடிக்கு பதில் யூஎஸ்டிஏ வரணும். இருக்கு பாருங்கள்,
டச் பண்ணிங்கன்னா சர்ச்சுக்கு கீழே இருக்கும். யூஎஸ்டியை டச் பண்ணிங்கன்னா அது யூஎஸ்டிஏ போல மாறிடும். யூஎஸ்டிஏவில் டச் பண்ணிங்கன்னா யூஎஸ்டிஏவில் இருக்கிற எல்லாமே காட்டும். அதில் பிடிசி எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதை நம்ம டச் பண்ணிக்கணும். பிடிசி தான் இருக்கு பார்த்து டச் பண்ணிங்கன்னா அங்கே மேலே வந்து யூஎஸ்டிஏ பேர் மாறிட்டு இல்லையா? இப்போ வந்து லெஃப்ட் சைடில் 2 வாட்டி தள்ளிங்கன்னா மேலே போகும். இப்போ வந்து ப்ரைஸ் காட்டுது, இங்கே காட்டுது. இப்போ நம்மகிட்ட இருக்கிற அமௌண்ட்டில் எவ்வளோ அதில் நம்ம பை பண்ண போகிறோம். உதாரணத்துக்கு மறுபடியும் ஏற்கனவே 0.007 நான் பை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு $200 பண்ணுறோம். $200 பண்ணாக்கா 0.003 எனக்கு வந்து அது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நான் பை கொடுக்குறேன். சக்ஸஸ்ஃபுல்லி ஆர்டர் பீரியட்னு வந்துருச்சு இல்லையா? ஸோ பிடிசி நம்மளுக்கு வந்து மெயின் வேலட்டில் ஆர்டர் ஏற்கனவே 0.007 இருக்கும். இப்போ பார்க்கலாம். பிடிசி 007 இருந்தது, இப்போ 01 ஆயிடுச்சு. சரிங்களா? இதுதான் விஷயம். நீங்கள் வந்து ரெஃபரல் லிங்க் மூலிமா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இமெயில் ஓடிபி வரும், அதை போட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. $100 ரிசீவ் ஆகும். அதே மாதிரி பண்ணக்கூடிய ஒரு லிங்க்கு எத்தனை பேருக்கு அனுப்ப முடியுமோ அனுப்புங்க. ஒவ்வொரு ரிஜிஸ்ட்ரேஷனும் உங்களுக்கு $100 கிடைக்கும். சாதாரணமாக ஒரு 10 பேர் ரிஜிஸ்டர் பண்ணாலே ஒரு $1000 வந்துடும். மிஸ் பண்ணாதீங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஹெல்ப்பு தேவைப்பட்டால் கூப்பிடுங்க. தேங்க்யூ.